மிஷன் ஃபார் த பிளைண்ட், பார்வையற்ற தம்பி தங்கைகளுக்கான வாலிபர் முகாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கு நீ இடம் கொடுப்பாயானால் இந்த முகாம் உன் வாழ்நாளில் ஒரு சரித்திர நாளாக மாறும். இதெல்லாம் உங்களுக்கு வேலையா? திட்டலாங்க. பிள்ளைங்களாம் சந்தோஷப்படுவாங்க. நான் சொல்ல சந்தோஷப்படுங்க. ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வாலிபர்கள் தங்கள் குழு தலைவர்களுடன் அமர்ந்து 1 தீமோத்தேயு முதல் 2 அதிகாரங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை வரக்கூடிய நாட்களை எடுத்து பயன்படுத்துங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே நம்மளோட இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பாவம் தான் செய்யணும். இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் அருமையான சிசுனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான செல்வகுமார் அண்ணன் கர்த்தர் மறைந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னும் மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ அவர்களை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்து நம்முடைய ஆண்டவரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் விசேஷமானவர்கள். ஆகையால்தான் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாதங்கள் பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப யாருடைய மாதிரியை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி இயேசுவே உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறது. கண் சொல்லி விட்டுறாதீங்க. கட்டாயம் போராடி சொல்லுங்க. பெண்வாசிங்க வார்த்தை உங்களை பகவத்து பதிவு சொல்றது. ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாள வளமையை தப்பித்து மீட்பார்க்கும். எனது அருமை நடுவர் அவர்களே, அவற்றில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒரு ஆவிக்குரியவன் எழுப்புதலில் பங்கடைய பிரபல ஆவிக்குரிய தலைவனை பின்பற்ற வேண்டுமா அல்லது ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமா?
மறக்கவும் முடியாத அளவுக்கு இந்த கேம்ப் உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாடல் கேம்பா இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப விசுவாசிகளுக்கு நாம் எப்படி இருக்கணும்? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு